நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நீ பெரியம்மாவை கூப்பிட தானே உள்ள போன? எங்கம்மா பெரியம்மா? அர்ச்சனா, என்ன உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு? என்னாச்சுமா? உன் ட்ரெஸ் எப்படி ஈரமாச்சு? அது அம்மா, நான் பாத்ரூம்ல டேப் திறந்திருந்தது, அத மூடலாம் தான் போனேன். அப்பதான் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. கார்த்திகையும் அவங்க அப்பாவையும் எங்கேயாவது பாத்தியா? உங்க பெரியப்பாவையும் எங்கேயும் காணுமே. எல்லாரும் திடீர்னு எங்க போயிட்டாங்க? உனக்கு ஏதாவது தெரியுமா அவங்க எங்க இருக்காங்கன்னு? சாந்தி, குழந்தை பாத்ரூமுக்கு போகணுமா? எங்க கூட்டிட்டு போகணும்? அது அந்த பக்கம் இருக்கு பாத்ரூம், கூட்டிட்டு போங்க. வாமா. அர்ச்சனா வந்து சின்னம்மா, இவங்க பொண்ணு போகும்போது புகுந்த வீட்டுக்கு எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் போகணும் கேக்குறாங்க. அதெல்லாம் அக்காவுக்கு தானே தெரியும். ஆமா, அவங்க எங்க? ரொம்ப நேரமே என் கண்ணிலே படல. அது 21 பாக்ஸ் தான் போகணும். ஆமாமா, பெரியம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்ப சரி. உங்ககிட்ட எப்ப பெரியம்மா சொன்னாங்க? இப்ப எங்க இருக்காங்க? அங்கதான் இருந்தாங்க. ஆமா. இல்லையே, நான் உள்ள இருந்து தானே இப்ப வரேன். நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்கம்மா. அவங்க உள்ளதான் இருந்தாங்க, நான் இப்பதானே பார்த்தேன். பெரியப்பாவும் கார்த்திகும் கூட உள்ளதான் இருக்காங்க. போ. அது என்னமோ எனக்கு மட்டும்தான் யாருமே கண்ணில் பட மாட்டேங்கிறாங்க. என்னமோ போ. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வா அர்ச்சனா, சாப்பாடு பரிமாற நேரம் ஆயிடுச்சு. சாரிம்மா, உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்த நல்ல காரியம் முடியற வரைக்கும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி டாக்டர், இவங்க எப்ப மயங்கி விழுந்தாங்கன்னு தெரியாது. நாங்க ஏதாச்சும் இவங்களை பார்த்தோம், அதனால தான் கூட்டிட்டு வந்தோம். டாக்டர் சார், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி மயங்க விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மயக்கம் தெரியல. வெளியில அடியும் இல்ல, ரத்தமும் எதுவும் வரல. இன்டர்னல் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு. இன்டர்னல் இன்ஜுரி ரொம்பவே ஆபத்தானது. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி சீக்கிரம் குணமாயிடுவாங்க. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. என்ன ருக்மணி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கீங்க. இப்ப எங்க மருமகளை சீக்கிரமா அனுப்பி வைங்க. பண்டிதர் வேற நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்றாரு. சரி, நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, போதும். அர்ச்சனா, அண்ணி எங்கம்மா? கல்யாணத்துல நான் அவங்கள பார்க்கவே இல்லையே. நல்லதானே இருக்காங்க? மாமி, அவங்க நல்லதா இருக்காங்க. பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். அண்ணி, கார்த்திக் எங்க? இத பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் முடிஞ்சிடும். சீக்கிரம் பண்ண வேண்டியதை பண்ணி பொண்ணு அனுப்பி வைங்க.
மோகன், நீ போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுப்பா. இல்லம்மா, மாமாவும் அத்தையும் வராம எப்படி பொண்ணு அனுப்பி வைக்கிறது? அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. எங்க போயிட போறாங்க? புரோகிதர் சொன்னது உன் காதல விழலையாப்பா? கூட பிறந்த தங்கச்சிய நல்ல நேரத்துல அவளோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டாமா? கிரிஜா சீக்கிரமா. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அர்ச்சனா. கல்யாணம் நல்லபடியா நடந்தது. உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஒரு நிமிஷம் மணிக்கண்ணு. ஹலோ கார்த்திக், இப்ப பெரியம்மா எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? பெரியம்மா இப்ப ஐசியூல இருக்காங்க அர்ச்சனா. டாக்டர் உள்ளுக்குள்ள காயப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சுயநினைவு வந்த பிறகு தான் எதுவும் சொல்ல முடியுமா? பெரியப்பா பெரியப்பா எப்படி இருக்காரு? டென்ஷனா இருக்காரு அர்ச்சனா. அப்பாவும் நானும் அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. நாங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. கார்த்திக் ப்ளீஸ் இங்க பாருங்க. நீங்க அவரை சமாதானப்படுத்துங்க. அவர் தைரியமா இருக்கணும். அர்ச்சனா, அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பொண்ணு அனுப்பியாச்சா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல. அர்ச்சனா, என்னம்மா? அம்மா என்னாச்சுமா? எல்லாம் நல்லபடியா நடக்குதுல்ல? அதை விடு, முதல்ல உங்க பெரியம்மா எங்கன்னு சொல்லு. எல்லாம் முடிய போது இன்னும் உங்க பெரியம்மா எங்கன்னு தெரியல. ஏதாவது முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லு. கார்த்திக்கோட அப்பா பெரியப்பா யாரையுமே காணுமே. எல்லாரும் எங்க போனாங்க? அம்மா அம்மா அதோ பாருங்க, பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இப்ப பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயாச்சு. இன்னும் அக்கா வரவே இல்ல. என்ன ஆச்சுமா? நீ உங்ககிட்ட பேசுறேன்னு போனல, அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் இன்னும் அவங்க இங்க வரல? என்ன நடந்ததுமா? என்கிட்ட எதையும் மறைக்காத. என்ன நடந்ததுன்னு சொல்லு. அர்ச்சனா என்னமாச்சு? அர்ச்சனா சொல்லு அர்ச்சனா. அம்மா அப்பா சித்தப்பா எல்லாரும் எங்க இருக்காங்க? அண்ணி எங்க இருக்காங்க அர்ச்சனா? நீ ஏன் அழற அர்ச்சனா? என்ன நடந்திருந்தாலும் அதை சொல்லிடு. என்கிட்ட எதையும் மறைக்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்கிட்ட எதையும் மறைக்காத அர்ச்சனா, தயவு செஞ்சு சொல்லிடு. அம்மா அம்மா பெரியம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க.
அவங்க பாத்ரூம்ல மயங்கி விழுந்து கிடந்தாங்க. அம்மா, பெரியம்மா பாத்ரூம்ல எப்ப மயங்கி விழுந்தாங்கன்னு தெரியல. கார்த்திக் தான் பாத்திருக்காரு. மயங்கி போய் இருந்தாங்க. கார்த்திக், பெரியப்பா, அப்புறம் அப்பா 3 பேரும் பெண் கதவு வழி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தான். அம்மா, அவங்களுக்கு உள்ள ஏதோ காயம் ஏற்பட்டிருக்குன்னு டாக்டர் சொன்னாரா. அவங்க கண் முழிச்சு பாக்குற வரைக்கும் ஒண்ணும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். எந்த ஹாஸ்பிடல் அக்கா இருக்காங்க? நான் உடனே அவங்கள பார்க்கணும். ஆமாமா, நம்ம போலாம். அம்மா, நானும் உங்க கூட வரேன். நிக்கல், நாளைக்கு காலையில உங்களுக்கு ஃளைட் இல்ல. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அம்மா கூட அங்க போறேன். இல்ல லக்ஷ்மி, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் நிக்கல், நீங்க போங்க, நான் அம்மா கூட போய்க்கிறேன். ப்ளீஸ். சரி. அம்மா, நீங்க குழந்தைய பாத்துக்கோங்கம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. குழந்தைய பத்தி நீ கவலைப்படாத, நீ போ. என்ன இப்படி ஆயிப்போச்சு? இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் இப்படி ஆகணுமா? அம்மா, என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. நீங்க இந்த நேரத்துல இப்படி பேசுறீங்க. கொஞ்சம் இருப்பா, நானும் உங்க கூட வரேன். சம்பந்தி, நாங்களும் உங்க கூட வரோம். அம்மா வாங்க. அப்பா, மனசை தளர விடாதீங்க. பெரியம்மா சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அவங்க கண்டிப்பா குணமாக வீட்டுக்கு வரணும். உங்க பெரியப்பாவுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லப்பா. அவங்களுக்கு மட்டும் எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டங்கள் வரணும்னு புரிய மாட்டேங்குது. அந்த கஷ்டம் எனக்கு ஏற்பட்டிருக்க கூடாதா? அப்பா, கார்த்திக், இதே மாதிரிதான் உன் அப்பா படுற கஷ்டத்தை இந்த நேரத்துல உன்னால எந்த அளவுக்கு உணர முடியுதோ அதே மாதிரி எங்க அண்ணியோட கஷ்டத்தை என்னால உணர முடியும். கார்த்திக், நான் அவங்கள அண்ணின்னு கூப்பிடுறேன்னா அது வெறும் ஊருக்காகத்தான்ப்பா, ஒரு பேச்சுக்குதான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணி அம்மா. அவங்க என் அம்மா. எந்த மகனால தன்னோட அம்மாவை இந்த நிலைமையில பார்க்க முடியும்? என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. நான் என்னவோ அனாதை ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அப்பா, நீங்க தைரியமா இருங்க. நீங்களே தைரியத்தை இழந்துட்டா அப்புறம் பெரியப்பாவை யார் சமாதானப்படுத்துவாங்க? இந்த நேரத்துல தான் நீங்க அவருக்கு துணையா இருக்கணும்ப்பா. வாங்கப்பா, வாங்க. பெரியப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பெரியம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. வாங்கம்மா. பெரியப்பா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? கார்த்திக், அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க கண் முழிச்சிட்டாங்கல்ல. என் மேல கோவமா இருக்கியா சாந்தி? ஒரு தடவை நான் சொல்றத கேள. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போகாத சாந்தி. தயவு செஞ்சு என்ன. இனிமே சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன இருக்குக்கா?
நீங்க கேட்ட கேள்வி சரிதானான்னு யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் சாந்தி. இல்ல விட்டுருங்கக்கா. உங்க மனசுல இருந்தது இப்ப வெளியில வந்துடுச்சுல்ல. உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல சாந்தி. தாங்க முடியாம தான் நான் தான் சொன்னேன் இல்லக்கா, இத விட்டுடுங்க. நம்ம வீட்ல கீழே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போலாம் வாங்க. என் தப்புதான், எல்லாம் என்னோட தப்புதான். அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கக்கா. தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. அர்ச்சனா அக்காவுக்கு, கார்த்திக் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நந்தினிமா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. தைரியமா இருமா. உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. கடவுள் புண்ணியத்துல அவங்க குணமாயிடுவாங்க. தைரியமா இருமா. ஆமாம்மா, நீ தைரியமா இரு. இது பார், உன் மனசுல அந்த மாதிரி எண்ணங்களை வரவிடக்கூடாது. சம்மந்தியம்மா சீக்கிரத்திலே சரியாயிடுவாங்க. அப்பா 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 ஏன்பா ஏன்பா எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா அப்பா என்கிட்ட பேசுங்கப்பா. சித்தப்பா இங்க பாருங்க, அப்பாவை என் கூட பேச சொல்லுங்க. அம்மா நந்தினி, கொஞ்சம் அமைதியா இருமா. அண்ணன் தைரியமா தான் இருக்காரு. நீ கொஞ்சம் தைரியமா இருமா. என்ன கார்த்திக் இப்படி பண்ணிட்ட? என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டியே. தனியால இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்ட. இல்லடா, அந்த நேரத்துல எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் பண்ணேன். அந்த நேரத்துல எங்களுக்கு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. போதும் நிறுத்துறா கார்த்திக். என் மேல இந்த அளவுக்கு நீ பாசத்தை காட்டாத கார்த்திக். என்னால திரும்பி செய்ய முடியாதுடா. சும்மா இரு மோகன், அப்படியெல்லாம் பேசாத. நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, கூட பிறந்தவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இப்ப பெரிய சம்பந்தி அம்மாக்கு எப்படி இருக்கா? எதுவும் தெரியல சுகன்யா. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா. பாலகோபாலா காரண காட்டுப்பா. இப்ப எல்லாரும் பெரியவரை நினைச்சுதான் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பெரியவரா? ஏன் அவருக்கு என்னாச்சு? அவர் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேங்கிறாராம். ரொம்ப அமைதி ஆயிட்டாராம். அவர் இப்படியே இருந்தா அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். கடவுளே, ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா வருது. தைரியமா இரு ராதிகா. கடவுள் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் சோதனை கொடுப்பாரு. அந்த நேரத்துல தான் நாம தைரியமா இருக்கணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு ஆண்டவனே, நீதான் காப்பாத்தணும். டாக்டர், பெரியம்மா எப்படி இருக்காங்க? கண் முழிச்சிட்டாங்களா? நான் உங்களுக்கு பொய்யான நம்பிக்கை கொடுக்க விரும்பல. அவங்க கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா இருக்கு. அவங்க கண்முழிக்கிற வரைக்கும் எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இன்டர்னல் இன்ஜுரி ஆயிருக்கு, அதுவும் ஆழமா இருக்கு. அது ரொம்ப ஆபத்தானதாகவும் மாறலாம். எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த சில மணி நேரங்கள் அவங்க கிரிட்டிக்கலா தான் இருப்பாங்க. இன்னும் சில ஸ்கேன் டெஸ்ட் எல்லாமே எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் எங்களால அவங்க பழைப்பாங்களா மாட்டாங்களானே தெளிவா சொல்ல முடியும். நீங்க அவளை குணப்படுத்திடுவீங்கல்ல? அவ குணமாயிடுவாள்ல?
எனக்கு தெரியும். அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல. அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆமாம் பெரியப்பா, நாங்க பெரியம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். நிஜமா அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அவங்க குணமாய் தான் தீரணும். உங்களுக்காக, எங்க எல்லாருக்காகவும். hey, 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 hey.